ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் பீட்ஸ் அண்ட் ஷார்ப் எட்ஜஸ் அண்ட் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த திலகம் ஷேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த திலகம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷார்ப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே நம்ம எங்கே வரைஞ்சிருக்கிறோமோ அதுக்கு மேலே ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வர மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீட் இந்த லைனில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே கவுண்ட் பீட்ஸ் தான் நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த டிசைன் ஃபுல்லாகவே ஒரு பீட் மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 பீட் போட்டு ஸ்டிச் பண்ணணும்னா 2 பீட் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வளைவு வருது. வளைவு இருக்கிற இடத்துல நான் ஒரு பீட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஷேப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீடாக தான் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைனே வந்தாலும் நான் ஒரு பீட் தான் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ சின்னதாக ஷேப் இருக்கும்போது அந்த இடத்துலையே ஒரு பீடாக போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பெரிய லைன் வரும், அதாவது நெக் லைன் இல்லைன்னா பார்டரில் லைன் வரும். அந்த இடத்துலலாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டிசைனோட ஷார்ப் எட்ஜ் கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா அது ஷார்ப் எட்ஜ் மாதிரி உங்களுக்கு வராது. 2 லைன் மாதிரி இருக்கும். நமக்கு ஷார்ப் எட்ஜ் மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நீடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு நடுவில் நான் கொண்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஷார்ப் எட்ஜ் அப்படின்னா மேலே ஒரு பீடு, அதுக்கு ரைட் சைடில் ஒரு பீட், லெஃப்ட் சைடில் ஒரு பீட், இந்த மாதிரி தான் வந்தால் தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இப்போ இந்த 2 பீடுக்கு நடுவில் கொண்டு நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷார்ப் எட்ஜ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. மேலே ஒரு பீடும் அதுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு பீடு வர மாதிரி இருந்தால் தான் ஷார்ப் எட்ஜ் அழகாக வரும். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி ஷார்ப் எட்ஜ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 4 கார்னர்ஸ் வருது. ஸோ 4 கார்னரில் ஏதோ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லைனுக்கு வெளியே இருந்து ஃபஸ்ட்டு பீட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து வர பீடு இதுக்கு கீழே இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் இருந்தாலும் சின்னதாக வரைஞ்சிருக்கனால ஒரு பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லைனோட எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம், இந்த லைன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனுக்கு திருப்பி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. அதனால் இந்த லைன்லேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் போட்டு லைட்டாக வெளியே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட்டை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. நம்ம எந்த டைரெக்ஷனில் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாருங்கள், இந்த பக்கமாக திருப்பி இந்த கடைசி பீடு கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா அடுத்த லைன் இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்றதுக்காக உள் பக்கமாக திருப்பி அந்த ஸ்டிச் போடுறோம். இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜ் மேலே ஒரு பீட், அதுக்கு ரைட்டில் ஒரு பீட், லெஃப்ட்டில் ஒரு பீட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் அந்த உள் சைட் திருப்பி நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், டாப்பில் ஒரு பீடும் அதுக்கு ரைட் சைடில் ஒரு பீட், லெஃப்ட் சைடில் ஒரு பீட் இருக்குது. ஸோ இப்படி தான் ஷார்ப் எட்ஜ் கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த லைனில் அப்படியே பீட்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ்லேயும் காட்டுறேன் பாருங்கள். அந்த லைன் வரைக்கும் ஒரு பீடு வருது. அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு திருப்பாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடு போடுறோம். அது லைனுக்கு வெளியே வரணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள் சைட் திருப்பி நீங்கள் இந்த பீடை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது நம்ம எப்பவும் போல் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ்லேயும் சேம் மெத்தட் தான். லாஸ்ட்டாக ஒரு பீட், அதுக்கப்புறமா இந்த லைனுக்கு வெளியே வந்து ஒரு பீட் போடணும். லைனுக்கு வெளியே ஒரு பீட் போட்டுட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் சைடு கொண்டுட்டு வந்து இந்த பீடை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போடணும். ஒட்டி போடுங்க, இல்லைன்னா வந்து அந்த இடத்துல கேப் விழுந்துடும். ஸோ நல்லா அதை வெளியே தள்ளின மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைனில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கும் நம்ம எண்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு பீடு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் கொண்டு வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியலைன்னா செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஷார்ப் எட்ஜ் வந்து வருது. ஸோ டாப்பில் ஒரு பீட், ரைட்டில் ஒரு பீட், லெஃப்ட்டில் ஒரு பீட், இந்த மாதிரி தான் 3 எட்ஜுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஏதோ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், அந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ த்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெளியே ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேலே நம்ம வந்து ஒரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த லைன் முடிகிறப்ப ஒரு பீடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக வெளியே போட்டுட்டு உள் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த லைன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடும் ஒட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கேப் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் போடுற கவுண்ட் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஒரே கவுண்ட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் நம்ம இந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு பீட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு பாருங்கள், கரெக்டாக போய் ஜாயின் ஆகுதான்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இந்த ஷேப்க்கும் நம்ம எண்ட் பண்ணுறது பாருங்கள். ஃபைனலாக ஒரு பீட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட இருக்கிற 2 பீடுக்கு நடுவில் கொண்டு வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஷார்ப் எட்ஜே இல்லாத ரவுண்டுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்டில் வந்து வெறும் வளைவு மட்டும்தான் இருக்குது, ஷார்ப் எட்ஜ் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 2 லைன் மாதிரி தெரியுது. ஸோ திக்காக வரைஞ்சிருக்கனால அவுட்லைனில் ஒரு லைனும் இன்சைடில் ஒரு லைன் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீட்டாக வரணும் ஷேப் அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இந்த அவுட்லைன்னா அவுட்லைன்லேயே பண்ணிட்டு வரணும். பாருங்கள், மாற்றி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கோணையாக வரும். ஸோ அது வந்து நீங்கள் கவனமாக பார்த்து போடுங்க. வந்து பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒவ்வொரு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஷார்ப் எட்ஜ் எதுவும் தேவையில்லை, கரெக்டாக அந்த லைனில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தால் போதும். ஸோ ஷார்ப் எட்ஜ் இல்லை, இது ரவுண்டு தானே ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கிட்டேயே கொண்டு வந்து கொஞ்சம் கூட நம்ம கேப்பும் இல்லாமல் ரைட்டில் லெஃப்ட்டில் கொஞ்சம் கூட தள்ளாமல் அதுக்கு நேராக கொண்டு வந்து முடிக்கணும். அதனால் பார்த்து கவனமாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து உள்ளே இருக்க லைன் மேலே போடல, அந்த வெளியே இருக்கிற அந்த லைன் மேலே வந்து போட்டுகிட்டே வரேன். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். முடிக்கும்போது பாருங்கள், நம்ம அந்த லாக் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒட்டியே கொண்டு வந்து
எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கேப்பும் இருக்கக்கூடாது, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு தள்ளி போகவும் கூடாது. பாருங்கள், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு நேராக கொண்டு வந்து லாஸ்ட் பீட் முடியணும். ஸோ பாருங்கள், ஷார்ப் எட்ஜும் ஷேப்பும் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மெத்தடை நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பில் வர ஷார்ப் எட்ஜஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.